ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. அக்ஷய அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 13/2/2026 14/3/2026 வரலும் உண்டான காலகட்டம். இந்த மாதத்தினுடைய கோள் மாற்றங்கள், கோள் சாரங்கள் என்னென்ன, அதாவது பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாறுதல்கள். அது தவிர இந்த மாதம் பார்த்தாலேயானால் மாசி மாதத்தில், அதாவது மார்ச் 6ஆம் தேதி வாக்கிய பிரகாரம் சனி பகவான், அதாவது வருட கிரகம்னு சொல்லக்கூடியவர் 2.5 வருஷத்துக்கு ஒரு தரம் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறவர் பூரட்டாதி 3ஆம் பாதத்திலிருந்து 4ஆம் பாதம், அதாவது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். இது சனி பெயர்ச்சி பலன்கள்னு தனியாக வீடியோஸ் போட்டிருக்கேன், பாருங்கள். இந்த மாதத்தில் இதை தவிர என்னென்ன கிரகச்சாரங்கள் இருக்குது, கோள் சாரங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு பார்த்தோம்னா இந்த மாதத்தில் ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் இருக்குது, என்ன பலன்கள் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை. அது தவிர இந்த பலன்கள் சொல்லும்பொழுது அதுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் என்ன, அது தவிர சந்திராஷ்டம தினங்கள் என்னன்றதையும் பார்க்கலாம். முதல்ல கோள் சாரங்கள் இந்த மாதத்தில் காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் 3ஆவது ராசின்னு சொல்லக்கூடிய மிதுனத்தில் குரு பகவான் வக்கரகதியில் இருக்கார். 5ஆம் இடத்துல அதாவது கேது சிம்மத்தில் இருக்கார். மகரத்தில் செவ்வாய் இந்த மாதத்தில் இருக்கார். 5 கிரகங்கள் கும்பத்தில் இருக்குது. சூரியன் மாத கிரகம், அவர் இந்த மாதத்தில் கும்பத்தில் இருக்கிறதுனால தான் மாசி மாதம். சனி ராகு ஏற்கனவே இருக்கா. அதை தவிர பார்த்தேனால் உங்களுக்கு சுக்கிரனும் புதனும் இந்த மாதத்தில் இந்த கும்பத்தில் இருக்க 5 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள்னு பார்த்தோம்னா 21/2/2026 அன்றைக்கி செவ்வாய் மகரத்திலிருந்து கும்பம் போகிறார். 6 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். 3/3/2026 அன்றைக்கி சுக்கிரன் மீனத்துக்கு போய் உச்சம் பெறுறார். அது ஒரு பெரிய விசேஷம். அதை தவிர 6/3/2026 அன்றைக்கி சனி பகவானும் மீனத்துக்கு போகிறார். இது இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள், கோள்சாரத்தினுடைய ஏற்றங்கள். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மாசி அப்படின்னு சொன்னாலே மாசி மகம் சொல்லுவோம், மகா சிவராத்திரி சொல்லுவோம். மெயினாக மகா சிவராத்திரி இந்த மாதம் பார்த்தோம்னா 15ஆம் தேதியே வருது. பெரிய விசேஷம். மகா சிவராத்திரி சிவபகவானுக்கு பெரிய ஏற்றமான காலம். அதனால் மகா சிவராத்திரி நோன்பு இருந்து ராத்திரி ஃபுல்லாக முழித்து இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். சிவ பூஜைகள் பண்ணுவது மிகவும் ஏற்றம், நல்ல ஒரு விசேஷத்தை கொடுக்கும். சரி, மாசி மகம் அப்படின்னு சொல்லக்கூடியது பௌர்ணமி யோகம்னு சொல்லுவாள். பௌர்ணமி யோகத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்கோம். மாசி மாதத்தில் வரக்கூடியது மக நட்சத்திரத்தில் வரக்கூடிய சந்திரன் மாசி மகம் பௌர்ணமி யோகத்தை கொடுக்கக்கூடியது. அதனால் இது ரொம்பவும் பெரிய விசேஷம். இதில் பார்த்தலையானால் திருக்கல்யாணங்கள் நடக்கும். அதாவது முருகப்பெருமானுக்கு, வள்ளி தெய்வானை இவாளுங்களுக்கெல்லாம் திருக்கல்யாணம் நடக்கக்கூடிய காலகட்டம். அதனால் மாசி மகம் மிகவுமே விசேஷமான தினம். சரி, 6/3/2026 எடுத்தோமேயானால் இந்த மாதம் சனி பெயர்ச்சி பலன். சனி பெயர்ச்சியாளர். அதனால் மிகப்பெரிய மாற்றங்கள் ஒரு ராசிக்கும் வரப்போகிறது. தனியாக சனி பெயர்ச்சி பலன் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். அது தவிர இந்த மாத கடைசியில் மாசியும் பங்குனியும் சேரக்கூடிய காலகட்டத்தில் காரடையான் நோன்பு அப்படின்றது இந்த மாதத்தினுடைய கடைசியில் வருது. சரி, இந்த காரடையான் நோன்பினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, சுமங்கலி பெண்கள் தன்னுடைய கணவனுடைய ஆயுள் தீர்க்கமாக இருக்கணும் அப்படின்னு நோன்பு முடிக்கக்கூடிய காலகட்டம். நோன்பு கயிறு கட்டி கொண்டு இந்த நோன்பை செய்யக்கூடியது. அதனால் இந்த காரடையான் நோன்பு ரொம்பவுமே விசேஷம். எல்லா சுமங்கலி பெண்களும் செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஏற்றமான விஷயம். சரி, இந்த மாதத்தில் வேறு என்ன மாற்றம் வருது அப்படின்னா 6/3/2026 அன்றைக்கி வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள். சரி, வாஸ்து புருஷன் என்ன நேரத்துலேருந்து எந்த நேரத்தை வரலாம் கண் முழிக்கிறார் அப்படின்னா, காலை பார்த்தாலேயானால் 9:42 11:12 வரலும் உண்டான காலகட்டத்தை கண்மொழிகள். சரி, காலை 9:42 11:12 கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் 90 நிமிஷம். இதை 18 5 இதுவாக பிரிச்சுக்கிறார். அதாவது கார்த்தால் கண் விழித்தவுடன் அவர் அதாவது காலை கடன்கள் முடிக்கக்கூடியது ஒரு 18 நிமிஷம், ஸ்நானம் செய்வது ஒரு 18 நிமிஷம், பூஜை செய்வது 18 நிமிஷம். அதை தவிர இது சாப்பிடும் நேரம் ஒரு 15 நிமிஷம்.
அதுக்கப்புறம் வந்து வெத்தலைப்பாக்கு, அதாவது பரிமாறம், இது வந்து வெத்தலைப்பாக்கு போட்டு இது பண்ணுறது ஒரு 18 நிமிஷம். ஸோ இந்த கடைசியில் உணவு உட்கொள்ளும் பொழுதும் இந்த தாம்பூலம் தரிக்கும் பொழுதும் இந்த 2 காலமான 36 நிமிஷம், அந்த 36 நிமிஷத்தில் வந்து பார்த்தேலையானால் நிச்சயமாக, அதாவது 10:36லேருந்து 11:12 நிமிஷம் 12 வரலும் உண்டான காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய மனைக்கோள் விழா, அதை தவிர வந்து புதுசாக அக்ரிமெண்ட் கையெழுத்து போடுறது, எந்த ஒரு மனையை சார்ந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு சைன் பண்ணுறது, ஒரு ப்ராஜெக்டை வந்து ஓப்பன் பண்ணுறது, அன்றைக்கி வந்து ஒரு மனையடி சாஸ்திரம் பிரகாரம் வந்து அந்த இடத்துல வந்து நில பூஜை போடுறது, இதெல்லாம் வந்து நிச்சயமாகவே உங்களுக்கு அது எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்கு மாசி மாதத்தினுடைய மாற்றங்கள் ஏற்றங்கள் என்னென்ன அப்படின்றத வருஷப்படுத்தி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டுருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா என்னுடைய மொபைல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர், இதை அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன், அந்த கட்டணத்தை செலுத்திட்டு அந்த ரசீதை வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு போடுங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு கொடுக்குறேன். முதல்ல ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு அப்பாயின்மெண்ட் கொடுத்து உங்களோட பேசுகிறேன். ஸோ உங்களுடைய பிரச்சனைகள் என்ன, எப்படி விலகும், என்ன எளிய பரிகாரம் அப்படின்றதையும் எளிதாக சொல்கிறேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக இந்த மாசி மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். கடகம், புனர்பூசம், பூசமாயில்யம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சந்திரன், அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம். பொதுவாகவே மாத பலன் அப்படின்னு சொல்லும்போது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய 4 கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு சொல்லுவோம். இந்த மாதம் பார்த்தாலேதான் உங்களுக்கு எல்லா கிரகங்களுமே 8ஆம் இடத்துல இருக்குது. என்ன சார், அஷ்டமத்தில் சனின்னு மட்டும்தான் சொன்னீங்க, இப்போ வந்து எல்லா கிரகத்தையும் வந்து அங்கே போட்டிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதம் வந்து எல்லா கிரகங்களும் 5 கிரகங்கள் 8ஆம் இடத்துல இருக்குது இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுது. அதனால் ரொம்பவும் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. அஷ்டமத்து சனியும் முடிய போகிறது இந்த மாதத்தில் பார்த்தோம்னா 6/3/2026 உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் மாற்றத்தை ஏற்படுத்தி அவர் 9ஆம் இடத்துக்கு போகிறார். நிச்சயமாக இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்கள், வேதனைகள் எல்லாமே படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் செவ்வாய் இருக்கார். இந்த மாதம் பார்த்தோன்னா 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சம் பெற்று போயிருக்கார். உங்களுடைய யோகக்காரகன்னு சொல்லக்கூடியவர் 5, 9ன்னு சொல்லக்கூடிய, அதாவது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதியும் மற்றும் 10ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய். ஒரு திரிகோண கேந்திர அதிபதி, மிகப்பெரிய யோகர். அவர் 7ஆம் இடத்துல போயிருக்கார். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லலாம் நல்ல ஒரு ஏற்றம் இருந்திருக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு தொல்லைகளும் இருந்திருக்கும். அதை தவிர பார்த்தோம்னா இந்த மாதம் வந்து உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல போகிறார். நான் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு வந்து வேலையில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். குழந்தைகள் மூலியமாக நிச்சயமான பெருமை வரக்கூடிய வாய்ப்பு, சிறு தொல்லைகள் இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 12ஆம் இடத்துல குரு பகவான், சுப செலவுகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துலேருந்து எல்லா கிரகங்களும் 2ஆம் இடத்தை பார்க்குறேன். அதனால் கேத்துவும் சேர்ந்து இருக்கிறதுனால நீங்கள் சொல்லக்கூடியது எல்லாவற்றையும் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல 6 கிரகங்கள் வருது. அதாவது சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் 4 கிரகங்கள். அது தவிர சனியும் ராகுவும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் 6 கிரகங்கள் வருது இந்த மாதம். இதனால் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. அதனால் வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அரசாங்கத்தினால் சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள், ஏன்னா சூரியன், சனி 2 பேருமே சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது, எந்த ஒரு தேவையில்லாத பழக்க வழக்கங்கள்லேருந்து நகர்ந்து வர்றது, இது வந்து உங்களுக்கு ரொம்பவுமே நல்லது. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துக்கு சனி பகவான் போயிடுறார். அதை தவிர சுக்கிரனும் போகிறார். உங்களுடைய ராசிக்கு 4, 11 அதிபதி.
9ஆம் இடத்துல போகிறதுனால தந்தையின் மூலியமாக வர வேண்டிய பணம் எல்லாமே வந்து சேரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வெளிநாடு போய் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஓப்பனிங் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கிடைக்கும். இருந்தாலும் அந்த ஓப்பனிங் வந்து டாப் யூனிவர்சிட்டிஸில் இல்லாமல் அடுத்த 2-3 யூனிவர்சிட்டிஸில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மொத்தத்தில் பார்க்கும்போது கடகராசிக்காரர்களுக்கு இந்த அஷ்டமத்து சனி முடியறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது. உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் சிறு சிறு தொல்லைகள் இருக்கும். மருத்துவமனை சார்ந்த செலவுகள் கொஞ்சம் இருக்கக்கூடிய காலகட்டம். சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எடுத்த காரியங்களில் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்க்குறது நல்லது. பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. காரியங்கள் எதுவுமே எந்த காரியங்களாக இருந்தாலும் அதில் சிறு சிறு பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். புத்தி கூர்மை மிகவும் அதிகமாக இருக்கும். தேவையற்ற பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும். ஷேர் மார்க்கெட் அந்த மாதிரியான விஷயங்களில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக இருக்கக்கூடும். தந்தையின் உடல்நிலையில் நல்லபடியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தாயின் உடல்நிலையும் நல்லபடியாக இருக்கும். உங்கள் உடல்நிலையில் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க. இந்த மாதம் பார்த்தோன்னா உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து 18/2/2026 19/2/2026 வரலும் உண்டான காலகட்டம். இந்த 2 நாட்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. இந்த மாதம் பொறுமையாக இருங்க. நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் போய்ட்டு உங்களால் முடிஞ்ச பால் கொடுத்துட்டு வாங்க. பால் வந்து வாங்கி கொடுத்துட்டு வாங்க அபிஷேகத்துக்கு. நிச்சயமாக உங்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். சரி, இந்த கடகராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் பார்த்தேலையானால் அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நாராயண பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்க. அதுவும் வந்து விவசாயம் பண்ணுறவங்க பெரிய கிரவுண்டு வச்சு மாந்தோப்பு தென்னந்தோப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் போட்டு வச்சுருக்காங்க. இவ்வளோ நாள் பெரிய பிரச்சனை இருந்திருக்கும். அது தவிர லாரியெல்லாம் வச்சு ஓட்டுறவங்க, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 10-15 லாரி வச்சு ஓட்டுறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து பின்னடைவு சற்று இருந்து கொண்டிருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலோட்டம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதிக்கு மேலே வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. லாரி டிரைவர்ஸு, உணவகங்கள், ஃபாஸ்ட் ஃபுட்ஸு, அதை தவிர வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட் டெலிவரி பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் லக்ஷ்மி நாராயணர் கோவிலுக்கு போயிட்டு வர்றதும், திங்கக்கிழமை இந்த இவர் சிவன் கோவிலுக்கு போயிட்டு வர்றதும் அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக கொடுக்கும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.